ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பீஃப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு குக்கரில் ஒரு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் தயிர், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு விசில் விட்டுக்கலாம். விசில் வந்ததுக்கு பிறகு ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆயில் விட்டுக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் லைட்டாக வறுந்த பிறகு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச கறியிலேருந்து கொஞ்சமாக அந்த தண்ணியை நம்ம ஊற்றி சரி பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் இந்த குழம்பு வடிகட்டிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த கறி கொஞ்சம் கடைசியாக தான் போடணும். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் இந்த தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த கறி அதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான். பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். நாங்கள் இப்படி தான் பீஃப் கிரேவி செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்படியே ஒரு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். எல்லோரும் சாப்பிட வாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. செஞ்ச மெத்தடு கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.